உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், குரு மற்றும் புதன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்பத்தில் சனியும் ராகுவும். முதலில் மேசம். ராசிநாதன் 5ல் இருக்கிறார். அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே கேது செவ்வாய் போலவே செயல்படுவார். லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது. ராசியில் சப்தமாதிபதி சுக்கிரன் இருப்பதால் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. 3ஆம் இடத்தில் உள்ள சூரியனால் அரசாங்க உதவிகள் உண்டு. புதன் கடகத்திற்கு மாறும்பொழுது எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேறும். முயற்சிகள் வெற்றி பெறும். தடைபட்ட பணிகள் சற்று வேகம் எடுக்கும். சனி ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் தொழில் வளம் லாபகரமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பார்வை விழுகிறது. செவ்வாய் கேதுவுடன் இணைவு. பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பும் கவனமும் தேவை. அவ்வப்பொழுது மனதில் எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்கும். 3ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவாகிக் கொண்டே இருக்கும். எனவே செலவில் கவனம் தேவை. பரிகாரம். ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் முருகனையும் விநாயகரையும் வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். 12ல் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் புதன், அவரோடு தனக்காரகன் குரு. குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விடுகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் பல கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. சேமிப்பிற்கும் வழி உண்டு. சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமையும். குருவோடு புதன் இணைந்திருக்கின்றார். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அமைப்புண்டு. தாய்வழி சொந்தங்கள் கை கொடுக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்படும். மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தும். வெளிநாட்டு முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். 7ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருங்கள். 22/6/2025 முதல் 24/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம். மகாலட்சுமியை வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்கள் திரிகோண ராசியை பார்வையிடுகின்றார். திரிகோண ராசிகள் பலம் பெற்றால் வருகின்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் பெருமளவு குறைந்துவிடும். 3 சூரியனும் குருவும் இணைந்திருப்பது தனித்துவமான சிறப்பை காட்டுகின்றது. எல்லாவற்றையும் விட வாரத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதனால் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஜென்மத்தில் குரு இருப்பது பல பிரச்சனைகளை தரும். சூரியனும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ண நோய்கள், தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சனி ராகு இணைந்து செவ்வாயை பார்ப்பதால் இரத்த அழுத்தம், மனதில் பரபரப்பு, தேவையில்லாத டென்ஷன் போன்றவற்றை கவனமாக கையாள வேண்டும். சகோதர உறவு சற்று பாதிக்கும். கவனம் தேவை. 24/6/2025 முதல் 26/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம். வராக பெருமானை வணங்குங்கள். வளமான வாழ்வு கிடைக்கும். அடுத்தது கடகம். 12ல் புதன் இருக்கிறார். கடகத்துக்கு 12க்குரிய புதன் 12ல் இருப்பது நல்ல விஷயம்தான். மறைந்த புதன் மறைமுக நன்மை செய்வார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம், பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி போன்றவை நடக்கும். குரு 12ல் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் மேல் படிப்பு, வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெறும். கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறையும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, பேச்சில் கவனம் தேவை. சகோதர உறவுகளை அனுசரித்து செல்லவும். 10ல் சுக்கிரன் இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும். அஷ்டமத்து சனி ராகு செவ்வாயின் பார்வை இவையெல்லாம் சேர்ந்து எளிதாக முடிக்க வேண்டிய விஷயங்களையும் சிக்கலாக்கி விட்டுவிடும். மிகுந்த பிரயாசைப்பட்டுத்தான் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். உடல் நிலையிலும் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 26/6/2025 முதல் 29/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார்.
ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளைகளில் காரமான உணவுப் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமையன்று அருகிலுள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது சிம்மம். 11ல் குரு, புதன், சூரியன், பாகிஸ்தானத்தில் சுக்கிரன், முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு உங்கள் ஏற்றத்துக்கு உதவும் நிலையில் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்கும். மனக்கசப்புகள் மாறும். தாய் வழி உறவுகள் கருத்து வேறுபாடு நீங்கி மகிழ்ச்சி தருவார்கள், உதவியும் செய்வார்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். கடன்கள் ஓரளவு அடைபடும். ராசியில் செவ்வாய் கேது இணைந்திருப்பதால் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அது எல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு நினைக்க வேண்டும். சப்தமஸ்தானத்தில் ராகு, சனி இருப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவுகள் சிக்கலாகும் என்பதால் வீட்டில் சுமூகமாக நடந்து கொள்ளவும். அவசரப்பட வேண்டாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். சகல பிரச்சனைகளும் தீரும். அடுத்தது கன்னி. ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் ஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கின்றார். ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் பெரிதாக இருக்காது. குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பச் சூழல் நன்றாக இருக்கும். 8ல் சுக்கிரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டார். அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். 6ல் சனி, ராகு உங்களுக்கு அற்புதமான நன்மையை செய்வார்கள். பகை குறையும், நட்பு வளரும். விரயஸ்தானத்தில் கேது, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு என்பதால் புதிய தொழில்களை இப்பொழுது செய்ய வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டுக் கொள்ளலாம், ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு தொழில் வணிகத்தில் செயல்பட வேண்டும். பரிகாரம்: சதுர்த்தி விரதம் இருங்கள். விநாயகரை வழிபடுங்கள். உங்களது சிரமங்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது துலாம். 9ல் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கின்றார். அது அவர் ஆட்சி வீடு. மிதுன குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. அவர் 7ஆம் இடத்திலிருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை அதிகரிக்கச் செய்யும். 12ல் செவ்வாய், கேது சாதகமான அமைப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றம் நிகழும். தெய்வ தரிசனம், கோயில் பயணங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் சனி, ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை இழுத்தடிக்கும். வழக்குகள் எளிதில் தீராது. பாகிஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். சனி, செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதால் சிலருக்கு சிறிய விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் நிகழக்கூடிய வாய்ப்புண்டு என்பதால் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 22/6/2025 இரவு 10:53 மணி முதல் 24/6/2025 இரவு 11:34 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். தனக்குடும்பாதிபதி குரு தனக்குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. தன்னுடைய ஆதிபத்தியத்தை தானே பார்ப்பதால் அதை விருத்தி செய்வார். அதைப் போலவே சுகஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி, ராகு தோஷங்கள் சற்று குறையும். மனம் அவ்வப்பொழுது சஞ்சலப்பட்டாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று உற்சாகமாக மறுபடியும் பணியில் ஈடுபடும் மனநிலையை தரும். நல்லவர்கள், பெரியவர்கள், குருமார்கள் இவர்கள் யோசனை உங்களை வழி நடத்தும்படி அமைத்துக் கொண்டால் துன்பங்களில் துவண்டு விடாமல் முன்னேறலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீடு, மனை முதலிய விஷயங்களில் மனக்கசப்புகள், சிக்கல்கள் நேரலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதாக நடக்காமல் தடங்கல்கள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள் தாமதமாகும். 8ஆம் இடம் முழுவதும் கெட்டு கிடப்பதால் அவ்வப்பொழுது மனதில் சந்தேகமும், அச்சமும், தயக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டமம் 24/6/2025 இரவு 11:35 மணி முதல் 27/6/2025 அதிகாலை 1:28 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்:
வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சன்னதி சென்று வாருங்கள். அடுத்தது தனுசு. 3ஆம் இடத்தில் சனி ராகு. விரைவில் சனி 4ஆம் இடத்துக்கு நகர இருக்கின்றார். தனது அர்த்தாஷ்டம தோஷத்தை காட்டத் துவங்குவதற்கு முன்னே சுதாரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் காட்டும் ஈடுபாடுதான் சனியால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையை தரும். குரு உங்கள் ராசியை பார்வையிடுவது சிறப்பு. அவர்தானே ராசிநாதன். எனவே ராசி பலப்படுகிறது. 9இல் செவ்வாய் இருப்பது சிறப்பு. 5இல் சுக்கிரன். பொருளாதார பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்வார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலைத்தொழில் ஆதாயமாக நடக்கும். பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். யாரிடம் பேசினாலும் ஜாக்கிரதையாக வார்த்தைகளில் கவனம் வைத்து பேசுங்கள். நீங்கள் நல்லபடியாக சொன்ன செய்திகள் கூட திருத்தி பேசப்படும். உங்கள் மீது தவறில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் பட்டென்று உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். பரிகாரம். சந்திராஷ்டமம் 27/6/2025 அதிகாலை 1:29 மணி முதல் 29/6/2025 காலை 6:21 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம். சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். அடுத்தது மகரம். ராகுவோடு சனி இணைந்திருக்கின்றார். ராகு சனியைப் போலவே செயல்படுவார். எனவே 7.5 சனியின் இன்னல்களை குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை தருவார். தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் பிரச்சனைகள் அளவோடு இருக்கும். உறவினர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருகை புரிவார்கள். குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். 6இல் புதன் மற்றும் சூரியன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் அமைப்புண்டு. 12க்குரிய குரு 6இல் மறைவது எதிர்பாராத சில நன்மைகளை தரும். குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து பேண வேண்டும். அவசரப்பட்டு பேசி நிலைமையை கெடுக்கக்கூடாது. பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிரியாகி விடுவீர்கள். நீங்களே உங்கள் தவறுகளை எண்ணி பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும். மௌனம் சாலச்சிறந்தது. அஷ்டமத்தில் கேது செவ்வாய். சகோதர உறவுகள் சற்று ஏமாற்றத்தை தரும். பொறுமையோடு இருங்கள். பரிகாரம். முருகன் வழிபாடு கை கொடுக்கும். அடுத்தது கும்பம். 5ஆம் இடத்து அதிபதி புதன். அவர் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அற்புதமான அமைப்பு. அவரோடு சூரியனும் இணைந்திருக்கின்றார். ஜனக்குடும்பாதிபதி குரு 5இல் இருப்பதும் அவர் லாபஸ்தானத்துக்கு உரியவராக இருப்பதும் உங்கள் ராசியை பார்ப்பதும் அற்புதமான அமைப்பு. பொதுவாகவே கும்பராசி நேயர்களுக்கு சிரமங்கள் பலவிதத்தில் குறையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். 3இல் சுக்கிரனும் இருப்பதால் வாழ்வில் சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சியை உணர்வீர்கள். கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும். சேமிப்பும் சற்று அதிகரிக்கும். புதிதாக வீடு மனை வாங்கும் அமைப்பும் யோகமும் உண்டு. சில நன்மையான விஷயங்கள் உங்களை தேடி வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 7க்குரிய சூரியன் இருக்கின்றார். அது சிறப்பான அமைப்பு அல்ல. அதோடு ஜென்மத்திலேயே சனி ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தினை கேது செவ்வாய் பார்ப்பதும் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டியதன் அவசியத்தை சொல்லுகின்றன. அவசரப்பட்டு பேசக்கூடாது. குடும்பத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனித்து நிதானித்து பதில் சொல்வதன் மூலம் இத்தகைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். பரிகாரம். தாயாரையும் பெருமாளையும் சனிக்கிழமை சென்று மனப்பூர்வமாக வணங்குங்கள். உங்களது மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். அடுத்தது மீனம். 2இல் சுக்கிரன். 4இல் புதன். புதன் ஆட்சி. 6இல் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பு. பக்தி விஷயங்கள் அதிகரிக்கும். கோயில் குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்புண்டு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். தரவேண்டிய கடன்களில் ஒரு பகுதி அடைபடும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் தூக்கத்தை வரவிடாமல் செய்யும். காரணம், 12இல் ராகு சனி இணைந்திருக்கின்றார்கள். சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. சுபகாரியங்களில் திடீர் தடைகள் ஏற்பட்டு மனசஞ்சலத்தை அதிகரிக்கும். கவனக்குறைவு வேண்டாம். பரிகாரம். ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.